ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தூங்கலைன்னா இவளும் தூங்க மாட்டான். இந்தாடி என்ன பண்ணுறேன்? கருவாச்சி அடிக்கிற அம்மாவை என் கூடவே இருப்பாள். ஒரு வாயில்லா ஜீவனுக்கு இருக்கிற அறிவு கூட அந்த வாய் இருக்கிற ஜீவன்களுக்கு வளர்த்து எடுத்து ஓரளவு இருக்க மாட்டேங்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? ஏழையாக பிறந்துட்டோம், சொந்த 4 பேர்த்தோடு வாழணும். பாவம், எங்கள் வீட்டுக்காரரும் சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கார். எப்படியாவது நம்ம 4 பேர்த்தோடு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போய்கிட்டே இருப்போம். அப்புறம் என்னன்னு எடுத்திங்கன்னா, வீட்டை வேற கட்டிவிட்டேன். அதுக்கு மாதம் கடன் கட்டணும்ல. கண்டிப்பாக போய்த்தே ஆகணும். யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம பாடுபட்டு 10 ரூபா வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கிட்டையும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கேட்குறப்ப இருந்தால் அவங்க காசை எடுத்துகிட்டு ஓடிடு அப்படின்றான். என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளைக்கு கடன் பெருசாக இல்லை, எங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தாலும் சொல்கிறேன். பொதுவாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தனியாக தான் கையை ஊண்டி தான் எந்திரிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஒரு தவக்கிற பிள்ளைக்கு தானாக எந்திரிச்சு நடக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அது மாதிரி தான் வாழ்க்கை ரொம்ப ஈஸின்னு கல்யாணம் பண்ணிட்டோம். வாழ்ந்து பார்க்குறப்பதான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்னு. இந்த லைட் வெளிச்சத்துக்கு என்னன்னு எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் எதுவும் இல்லைங்க. கடை இல்லாத வாழ்க்கை வாழணும், யாருக்கிட்டையும் கையேந்தாத வாழ்க்கை வாழணும். கையேந்தி வாழக்கூடாது. பொதுவாக சொந்தக்காரங்கள்கிட்ட கையேந்தக்கூடாது. நான் யாருக்கிட்டையுமே தான் எதுக்கு அதுக்கு ஒரு பாடுபட்டு போயிடுறது அப்படின்ட்டு. ரேஷன் அரிசியை பொங்கி கூட சாப்பிட்டு தெம்பாக இருந்துருவோம். ஆனால் யாருக்கிட்டையும் அரிசி வாங்க காசு இல்லை, 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, சாப்பாட்டுக்கு கொடுங்க. எப்போ முழிப்பு வருதோ அப்போ எந்திரிச்சு காயை நறுக்கி வச்சுட்டு படுத்துக்குவேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் இவளும் தூங்காமல் இருப்பா. இவளுக்கு என்ன பிரச்சனை? அவர்களோட நம்ம கூட இருந்தால் தான் நாங்கள் பாருங்கள், அவளோட நம்ம கூட இருந்தால் தானே நமக்கு மட்டும் பால் ஊற்றுவான். பேசாட்டுக்கு ஒரு விலங்காக கூட பிறந்திருக்கலாம். ஆனால் என்ன, இப்போயே இவ்வளோ கௌரவமாக வாழணும்னு நினைக்கிற நம்ம அதுவாக பிறந்திருந்தோம்னா அவங்களா எப்படா மட்டும் கஞ்சி ஊற்றுவாங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்கணும். எதிர்நீச்சல் தான் வாழ்க்கையில். நாங்கள் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துருவோம் அப்படின்றவங்களுக்கு பூரா எதிர்நீச்சல் அங்கே காத்துட்ருக்குன்னு நினைக்க வேண்டியதே. என் பையன் யார்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது, அவன் சந்தோஷமாக இருக்கணும். என்ன பண்ணுறது, நாங்கள் ஒத்த பையனை பெற்றிருக்கோம், அதனால அவனை யார்கிட்டையும் நிற்க வைக்க நாங்கள் பட்ட கஷ்டம் என் பசங்க படக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் எங்களை பெற்றவங்களாம் 4 பேர் 5 பேர் பெற்றாக. சாப்பாடு ஒன்று தான் போடுவோம். நீங்களாம் வளர்ந்துக்கணும், நீங்களாம் வளர்ந்து சம்பாதிச்சு கொடுத்தா அந்த காசில் நகை நட்டு எடுத்து போட்டு கட்டிட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. நான் அப்படி தான் 13 வயசுலேருந்து தான் பாடுபட்டேன். 13-14 வயசுலேருந்து மில்லுக்கு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எவ்வளோ மூச்சு திணறல் இருக்கா பார்ப்போம். உயிர் இருக்கிற வரைக்கும் பிள்ளைக்கும் புருஷனுக்கும், ஏன்னா அவங்க தான் நம்மளை நம்பி இருக்க ஜீவன். அவங்க பாடுபட்டு போடுவோம். இல்லாத காலத்தில் வாழ்ந்துக்குவாங்க. நான் சொல்லித்தே வச்சுருக்கேன். பாய்.